ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்து வறுத்தாலே போதுங்க. இப்போ இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 6-7 பல்லுக்கு பூண்டு எடுத்துருக்குறாங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20-30 போல் எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே சின்ன சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஒரு 3 வெட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சிடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.